أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் வளர்ப்பும் வம்சமும். நபி அவர்கள் அரபு இனத்தில் அரபியரின் கௌரவமான குறைஷி கோத்திரத்தில் பனு ஹாசிம் வம்சத்தில் பிறந்தார்கள். இது பற்றி நபி அவர்களே கூறியதாவது: அல்லாஹ் தஆலா இஸ்மாயிலின் சந்ததியிலிருந்து கனானாவை கண்ணியப்படுத்தினான். அதிலிருந்து குறைஷியருக்கு கௌரவத்தை வர்லினான். அதிலிருந்து பனு ஹாஷிமுக்கு சிறப்பை கொடுத்தான். அதிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்துள்ளான். அன்னலாரின் அன்னை ஆமினா அவர்கள் பனு ஜுஹ்ரா என்ற கௌரவமான வம்சத்தில் பிறந்தவர்கள். நபி அவர்கள் பிறந்ததும் சௌபியா என்ற பெண்மணி அன்னலாருக்கு பாலூட்டினார்கள். அரேபியர் தங்களின் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை முன்வைத்து அவர்களை கிராமப்புறத்திற்கு அனுப்பி வளரச் செய்வார்கள். ஏனெனில் கிராமப்புறங்களில் தூய்மையான காற்றும் சுகாதாரமும் இருக்கும் என்ற காரணத்தால் இந்த நடைமுறைக்கேற்ப நபி அவர்களை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஹவாஜனின் கோத்திரமான பனி சாதுடைய கண்ணியமான பெண்மணி ஹலிமத்து சாதியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இவர்கள் 4 அல்லது 5 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். ஆண்டுக்கு 2 முறை நபி அவர்களை மக்காவுக்கு அழைத்து வந்து அன்னையிடமும் பாட்டனாரிடமும் காட்டிச் செல்வார்கள். இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல். பெருவிரல். அல்லாஹ் தஆலா நமது கைவிரல்களில் கட்டை பெருவிரலை வலுவானதாக ஆக்கினான். அதன் உதவியால் உணவை அள்ள முடிகிறது. அதன் உதவியால் பேனா பிடித்து எழுதுகிறோம். இதுவன்றி மனிதன் எந்த பொருளையும் வலுவாக பிடிக்க முடியாது. மற்ற எந்த விரல் போனாலும் கட்டை விரல் அதற்கு மாற்றமாக இருக்கும். நிச்சயமாக இந்த கட்டை விரல் அல்லாஹுவின் அருளாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையை விடுபவருக்கு எச்சரிக்கை. தொழுகையை விடுவது மனிதனை இறை நிராகரிப்பில் சேர்த்து விடுகிறது என நபி அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என கூறப்பட்டுள்ளது. நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. விரிப்பு விரித்து சாப்பிடுதல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது: நபி அவர்கள் மேஜையின் மீதோ சிறிய தட்டிலோ சாப்பிட்டதில்லை என கூறியபோது பிறகு எதன் மீது சாப்பிட்டார்கள் என கேட்கப்பட்டது. விரிப்பு தஸ்தர்கான் விரித்து சாப்பிட்டார்கள் என கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆனை பார்த்து ஓதுதல். குர்ஆனை பார்த்து ஓதும் பழக்கமுடையவருக்கு அவரின் கண்களால் பயனடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அருளுகிறான். அதாவது மரணம் வரும் வரை அவர் பார்வையை பெற்றிருப்பார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பாங்கு கூறிய பின் மஸ்ஜிதை விட்டு வெளியேறுதல். பாங்கு சொல்லிய பிறகு அவசியம் ஏதுமின்றி திரும்பி வருகிற எண்ணமின்றி பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்பவர் நயவஞ்சகர், முனாஃபிக் ஆவார் என நபி அவர்கள் கூறினார்கள். கருத்துரை. பாங்கு சப்தத்தை கேட்ட பிறகும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் ஏதுமின்றி எந்த ஒரு உண்மை முஸ்லிமும் பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்ல மாட்டார். அவ்வாறு செல்வது நயவஞ்சகத்தனமான செயலாகும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. 2 வகை பேராசை. 2 வகை பேராசைக்காரர்கள் எப்பொழுதும் மனநிறைவு கொள்வதில்லை. 1 கல்வி பற்றிய பேராசை, 2 உலகம் பற்றிய பேராசை என நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையில் இறைவன் முன் நிற்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: மகத்தான ஒரு நாளில் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்நாளில் அகிலத்தாரின் இரட்சகன் முன் மனிதர்கள் நிற்பார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். எல்லா வழிகளுக்கும் சிகிச்சை. நபி அவர்கள் தமது தோழர்களுக்கு காய்ச்சல் மற்றும் எல்லா வழிகளிலிருந்தும் நிவாரணம் பெறுவதற்காக இந்த துவாவை கற்பித்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பிஸ்மில்லாஹில் கபீரி அவுது பில்லாஹில் அலீமி
மின் ஷர்ரி குல்லி இர்கின்னார் வ மின் ஷர்ரி ஹர்ரின்னார். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹுவே உணவளிப்பவன். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹுவின் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹுவை அன்றி வேறு படைப்பாளன் இருக்கின்றானா? அவனை அன்றி வேறு தெய்வமில்லை. அவ்வாறு இருக்க நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.